நோக்கியா லவர்ஸ் உங்களுக்காக ஒரு நாஸ்ட்ராலஜிக்கான வீடியோ எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோல நோக்கியாவோட 1110i அப்படிங்கிற மொபைல் வந்து பார்க்க போறோம். இந்த மாடல் டைப் பார்த்தீங்க அப்படின்னா RH93 அப்படிங்கிற வெர்ஷன் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஹிடனான ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இது ஒரு நாஸ்ட்ராலஜிக்கான வீடியோஸாக இருக்கும். 90s கிட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்பெஷலானது. ஸோ என் கையில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா நோக்கியாவோட 1110i 111 அப்படிங்கிற அந்த வெர்ஷன் இல்ல. இது ஐ வெர்ஷன். கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டான வெர்ஷன் வச்சுங்களேன். ஆனா இது வந்து அவ்வளவா மேனுஃபேக்சர் பண்ணல. காரணம் பார்த்தீங்கன்னா, இதோட காஸ்ட் ஆஃப் ஒர்க்கிங் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஜாஸ்தியா இருந்தது. அதனால சில யூனிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டாங்க. ஆனா கொஞ்சம் பிரீமியம் வெர்ஷன்னு சொல்லலாம். இதில என்னென்னலாம் விஷயங்கள் இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, நீங்க மெயில் பண்ணிக்கிற ஆப்ஷன் இது எல்லாமே இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ள என்னென்னலாம் ஹிடனான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்றேன். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள மல்டிபிளான ஃபீச்சர்ஸ் இருக்கும். மல்டிபிளான ஃபீச்சர்ஸ்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, ஹிடனான விஷயங்கள ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ விஷயங்களையும் இந்த சின்ன நோக்கியா மொபைலுக்குள்ள எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது இன்னுமே ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியும். நோக்கியாவே நெனச்சாலும், இன்னொரு நோக்கியாவோட இது போல வெர்ஷன உருவாக்க முடியல. HMDB குளோபல்லாம் தனியா தலைகீழா நிக்கிறாங்க. ஆனா அவங்களால முடியல. இந்த அளவுக்கான வெர்ஷன் பார்த்தீங்கன்னா, HMDB குளோபல் இப்ப லான்ச் பண்ண ஸ்மார்ட்டர் டிவைஸ்ல கூட இல்லாத விஷயங்களா இருக்கு. அது நோக்கியாவுக்கே உண்டான தனித்திறமைன்னு சொல்லலாம். ஸோ, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஈஸியா வந்து நீங்க மெசேஜ் பண்ண முடியும். இந்த மெசேஜ் பண்ற ஆப்ஷன் உள்ளயே இருக்கும். ஒவ்வொரு முறையும் கீபேட வந்து நீங்க வந்து லாங் பிரஸ் பண்ற மாரி இருக்கும். அந்த லாங் பிரஸ்ஸிங் இது இருக்கு இல்லையா? ஒவ்வொன்னும் டிராகிங் ஆகுற மாரி இருக்கும். அண்ட் இதுக்குள்ள ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் சின்ன சின்ன திங்ஸ் இருக்கும். இத பத்தியும் தனியா நான் ஒரு வீடியோ மேக் பண்றேன். இதுக்குள்ள இருக்கிற விஷயத்த பத்தி தனியா இன் டெப்த்தா வீடியோ மேக் பண்றேன். ஓவராலா பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இன்பாக்ஸ்ல மெயில் செக் பண்றதாகட்டும், முக்கியமான விஷயங்களாகட்டும், இது எல்லாமே பண்ண முடியும். செண்டிங் மெசேஜ், ஆட்டோ மெசேஜஸ் அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மொபைல்ல இருந்து உங்களால 1000 மெசேஜ ஒரே செகண்ட்ல அனுப்ப முடியும். 1000 பேத்துக்கு இதுல இருந்து ஒரே ஒரு கிளிக்ல உங்களால அனுப்ப முடியும். கான்டாக்ட் 1000 பேத்தோடது இருந்தா மட்டும் போதும். ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணா போதும். அந்த அளவுக்கு இதாயிரும். அது மட்டும் இல்லாம இதுல பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த பிக்சர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல பிளாக் அண்ட் ஒயிட்ல ஏகப்பட்ட வகையான இமேஜஸ் இருக்கும். இது ஒரு 30 தான் குடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 to 60 தான் இருக்கும். ஆனா மத்த நோக்கியா மொபைல்ல பார்த்தீங்கன்னா, வேரியஸா இருக்கும். இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு சாஃப்ட்வேரா வச்சிருப்பாங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சின்னதா பார்த்தீங்கன்னா, இதிலருந்து அதுக்கு ஏத்திக்கலாம். மெயில் மூலியமாவும் ஏத்திக்கலாம். மெசேஜ் மூலியமாவும் ஏத்திக்கலாம். அது ஒரு வகையான ட்ரிக்ன்னு வச்சுக்கங்களேன். முடிஞ்சா நான் அதையுமே போட ட்ரை பண்றேன். ஆனா, அந்த இமேஜஸ் அவ்ளோ சூப்பரா இருக்கும். ஃபேன்சியான இமேஜஸா இருக்கும். எப்படி கிரியேட் பண்ணீங்க அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ, அதெல்லாமே ஒரு நாஸ்டாலஜிக்கான மெமரீஸ்ல ஒண்ணு. அடுத்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, இன்பாக்ஸ் ஆகட்டும், அண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மணி சென்ட் பண்ணி மெசேஜ் அனுப்புறதாகட்டும். நார்மலைஸ்டா அப்போ வந்து மணி சென்ட் பண்ணா தான் மெசேஜ் போகும்னு வச்சுக்கங்களேன். பைசா கணக்குல ரூ. 1 ரூ. 2ன்னு போகும். ஆனா, இன்டர்நேஷனல் மெசேஜா இருந்தா உங்களுக்கு ஜாஸ்தியாவே போகும்னு சொல்லலாம். லிட்டரலி பார்த்தீங்கன்னா, ₹6ன்னு சொல்லுவாங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, பூஸ்டர் கார்டு அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அந்த பூஸ்டர் கார்ட்ல தான் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால வந்து காலிங் ஆகட்டும், அதே நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, மெசேஜ் அனுப்புறதாகட்டும் எல்லாமே போகும். அண்ட் பேட்டரி ட்ரெயின் ஆனாலும் பார்த்தீங்கன்னா, இந்த ஆசிலேஷனுக்கான கீஸ்டோன் வரும். அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்கும்னு வச்சுக்கங்களேன். அதெல்லாம் ஒரு ஃபீல். செட்டிங் ஆப்ஷன் அண்ட் பார்த்தீங்கன்னா, ரிங்டோன் செட் பண்றது அண்ட் பார்த்தீங்கன்னா, கீஸ்டோன் ஆப்ஷன்னு ஒரு ஃபீல் இருந்தது. இந்த கீஸ்டோன்னா என்னன்னா, ஒவ்வொரு ஆப்ஷன் வரும்போது ஒரு டிஃபரெண்டான டோன் பண்ணிக்கலாம். இந்த டோன் 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 இந்த டோன்க்கு பதிலா ஒவ்வொரு ஆப்ஷன் வரும்போதும் டிங் டாங் டோங் அந்த மாரி டிஃபரெண்டா மாத்திக்க முடியும். கீஸ்டோன்ல அந்த ஆப்ஷன் இருந்தது. ஆனா, அதுக்கப்புறம் நோக்கியாவும் சரி, மத்த எந்த நெட்வொர்க்கும் சரி அத கொண்டு வர முடியல. காரணம் பார்த்தீங்கன்னா, அது ஏதோ ஒரு மாரி சிங்கிச்சான் அப்படின்னு இருந்தது. அது யாருக்குமே பிடிக்கல. மல்டிபிளான டோன்ஸ் வரும்போது பார்த்தீங்கன்னா, யூசர் இன்டர்ஃபேஸ் வந்து அவ்வளோ வந்து ஈஸியாலாம் இல்ல. சில பேருக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த ஃபீச்சரே எடுத்துட்டாங்க. இப்ப எல்லாருமே டிஃபால்ட்டா UIல என்ன வகையான டோன் வருதோ அதே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டிங் நம்ம ஒரு எத பிரஸ் பண்ணும்போது வருது இல்லையா? அது ஒரு சேஞ்சஸ் நடக்கும் அதுலயும். எல்லாமே இந்த மாரியான ஓல்டர் மொபைல்ல தான் கிடைக்கும்னு வச்சுக்கங்களேன். மத்த எதுலயுமே பார்த்தீங்கன்னா, இன்னோவேஷன் இல்ல. தென் நீங்க வந்து அலாரம் செட் பண்ற ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மல்டிபிளான அலாரம் செட் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட்டா இருக்கிறது. ஆனா மேல இருக்க UI பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். கிளாக் வைஸ் பார்த்தீங்கன்னா, மாறிட்டே இருக்கும். கீழ வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் இருக்கும். மேல பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் கிளாக் மாரியான ஆப்ஷன் குடுத்திருப்பாங்க. ரன்னிங் ரேஸ் டைமு, ஸ்டாப் டைமரு இது எல்லாமே இதுக்குள்ளயே வந்து செட் பண்ணிக்க முடியும். பார்க்க டிஃபரெண்ட்டா இருக்கும். இந்த ரன்னிங் ரேஸ் டைமர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் நான் ரொம்ப சின்ன வயசா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்க பிடி சார் வந்து இத யூஸ் பண்ணுவாரு. கழுத்துல வந்து இத ஒரு சின்ன ராப் கட்டி தொங்க விட்டுருப்பாரு. அந்த ரோப்ல பார்த்தீங்கன்னா, நம்ம மல்டிபிளா பார்த்தீங்கன்னா, இந்த அலாரம் டைமிங் ஆகட்டும், அதே மாரி இந்த நம்ம ரன்னிங் ரேஸ் டைமிங் ஆகட்டும் இதெல்லாமே வைக்கலாம். கூடவே கேமிங் ஃபீச்சரும் இதுக்குள்ள அவைலபிளா இருக்கு. இந்த மொபைல் செட்ல இந்த ஐங்கிற மொபைல் செட்டுக்குள்ள இருக்க கேம நான் சொல்றேன். மல்டிபிளா இருக்கிறது வேற.
இதில பார்த்தீங்கன்னா, கேரம் விளையாடிக்க முடியும். அந்த கேரம் அப்படிங்கிற கேம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபேமஸானது. லாங் பிரஸ் பண்ணி 2 ஸ்ட்ரைக் பண்ணோம் அப்புட்ன்னா, கேரம் வந்து கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அடிக்கிற மாரி இருக்கும். இந்த 2, 6, 1, 9, 8 அப்படிங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா, ஸ்லாட்டோட நம்பர்ஸு. எந்த ஸ்லாட்ல நீங்க இருக்கீங்களோ அப்படி ப்ளே பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா, டயலர் கேமு. ஸோ இந்த டயலர் கேம் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து சைனீஸ் பீஸ்ல வந்து சிலதுல இருக்கும். ஆனா, அதிசயமா பார்த்தீங்கன்னா, இந்த ஃபின்லாண்ட்ல தயார் பண்ண இந்த வகையான Nokia மொபைலுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா, அந்த டயலர் ஆப்ஷன் இருக்கும். நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வகையான பரமபதம் மாரி தான் வச்சுக்கங்களேன். ஆனா கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்கும். தென் Nokiaவோட லெஜெண்டரியான ஸ்னேக் கேமும் பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள அடக்கம் தான். இந்த மொபைல்ல மட்டும் தான் அந்த ஸ்னேக் கேமோட ஒரிஜினல் வெர்ஷன் குடுத்துருக்காங்க. மத்த எல்லாத்துலயுமே டெவலப்டு வெர்ஷன் தான் வந்திருக்கு. இந்த ஒரிஜினல் வெர்ஷன் எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் ஒரிஜினல் வெர்ஷன். நீங்க ஸ்னேக் கேம் விளையாடும்போது, செவுத்துல இடிச்சாலும் அது வந்து அவுட் இல்ல. இதுதான் ஒரிஜினல் வெர்ஷன். இதுதான் ஃபர்ஸ்ட்டு கிரியேட் பண்ண வெர்ஷன்னு சொல்ல முடியும். அதுக்கப்புறம் தான் செவுத்துல இடிச்சா அவுட்டு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்தது. இந்த செவுத்துல இடிச்சா அவுட்டுங்கிறதெல்லாம் வந்து அது நியர்லி ப்ளே பண்ண முடியாது. ஆனா, இந்த ஸ்னேக் கேம்ல பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த ஸ்னேக் பால வந்து சாப்பிட்டுட்டே இருக்கும் இல்லையா? சாப்பிடுறது கரெக்ட்டா வந்திருக்கும். ஸ்னேக்க அடிக்கும்போது பிரச்சனையா அவுட் ஆயிருவும். அதுதான் வந்து லாஜிக்கா வந்து மாத்திருக்காங்க. ஆனா, இதுதான் ஃபர்ஸ்ட்டு வந்த வெர்ஷன்னு சொல்லலாம். இந்த வெர்ஷன் வந்தப்பல்லாம் அவ்ளோ ஒரு ஃபேமஸா இருந்தது. யார பார்த்தாலும் கொஞ்சம் சும்மா உட்காந்துருக்காங்க இந்த மொபைல்ல அப்புட்ன்னா, ஸ்னேக் கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. நான் நல்லா நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். நான் ஸ்கூல் டைமிங் படிக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டீச்சர்ஸ் வந்து எக்ஸாம் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்கள வந்து அந்த பேப்பர் திருத்தும்போதெல்லாம் ஒரு டீச்சர் திருத்தும்போது, இன்னொரு டீச்சர் இந்த கேம் விளையாண்டுட்டு இருப்பாங்க. "ஏய் ஃபோன குடு நான் விளையாண்டுட்டு இருக்கேன்" அப்புட்ன்னு. நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ, இது போல மல்டிபிளான கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணிக்க முடியும். ஆனா, இது ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் மாறும். இங்க கேரம் இருக்க மாரி இன்னொரு வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, கிரிக்கெட் இருக்கும். அதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன்ல பார்த்தீங்கன்னா, வெவ்வேற கேம் இருக்கும்னு வச்சுக்கங்களேன். அது வேரி ஆகும். ஆல்சோ இதுக்குள்ள ஃபுட்பாலோட வெர்ஷனும் ஒண்ணு குடுத்துருப்பாங்க. ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா, ஷூட்டர் ஸ்ட்ரைக்கா இல்ல ஷூட்டர் ஸ்ட்ரைக்கின்னான்னு தெரியல. அப்படி ஒரு கேமும் இதுக்குள்ள வந்து அடக்கமா இருந்தது. அண்ட் நான் முன்ன சொன்னேன் இல்லையா? நம்ம நார்மலா வந்து ஸ்டாப் டைமர ஆன் பண்ணிக்கலான்னு. இதுக்குள்ள அந்த ஸ்டாப் டைமருக்கான ஆப்ஷன் இருக்கும். நான்லாம் வந்து ரன்னிங் ரேஸ் ஓடும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரிலே தான் ஓடியிருக்கேன். ஆனா ரன்னிங் ரேஸ் எப்பயாவது தான் கலந்துப்பேன். ஏன்னா என்னோட பாடி அதுக்கு செட் ஆகாது. ஸோ அப்பலாம் இந்த ஸ்டாப் டைமர் தான் என்னோட பிடி சார் யூஸ் பண்ணுவாரு. தென் இதுல பியானோ ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். இந்த பியானோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. இதுல வந்து கம்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். பியானோக்குள்ள கம்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த கம்போஸ குடுத்துட்டோம் அப்படின்னா, ஒவ்வொரு கிளாக்கையும் நம்ம வந்து கிளிக் பண்ணும்போது, ஒவ்வொரு வகையான பட்டன கிளிக் பண்ணும்போது, ஒரு டிஃபரெண்டான டோன் வரும். அந்த டோன ப்ளே பண்ணி கேட்டுக்க முடியும். அத ரீரைட்டும் பண்ணிக்க முடியும். நியர்லி பார்த்தீங்கன்னா, 30 டூ 60 டோன்ஸ் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்குள்ளேயே. ஆனா, அப்பலாம் ஜாலியா இருக்கும். என் மொபைலுக்குள்ளேயே ஒரு பியானோ இருக்கு அப்படின்னு சொல்ற மாரி இருக்கும். தென் பார்த்தீங்க அப்படின்னா, அபௌட் செக்ஷனுக்குள்ள போனீங்கன்னா, இந்த மொபைல எப்படி யூஸ் பண்ணலாம்னு ப்ராப்பரா இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்ப்ளே. இது பிளாக் அண்ட் ஒயிட்டா இல்ல கிரீன் அண்ட் ஒயிட்டான்னு தெரியல. இந்த பிளாக் அண்ட் கிரீன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். இதுல எப்படி நம்ம மொபைல வந்து ப்ராப்பரா யூஸ் பண்றது அப்படின்னு சொல்றதுக்கே பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு டீச்சிங் இது மாரி இருக்கும். இது வந்து ஒரு வகையான டெமோ மோடுன்னு வச்சுக்கங்களேன். டெமோ மோடு, மெனு மோடுன்னு சொல்லுவாங்க. இத எனேபிள் பண்றது மூலியமா எப்படி ப்ராப்பரா மெசேஜ் அனுப்புறது, எப்படி ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா, மீடியா கன்சியூம் பண்றது. இதுல மல்டிமீடியா சப்போர்ட் இல்ல. ஆனா அந்த இமேஜ்க்கான ப்ராம்ப்ட்லாம் சொல்றேன். அண்ட் பியானோ ஆப்ஷன் எப்படி ஆக்டிவேட் பண்றது. ஒவ்வொன்னுக்கும் தனித்தனியான டெமோ இதிலேயே குடுத்துருப்பாங்க. ஆனா, இன்ன வரைக்கும் எனக்கு ஆச்சரியமா இருக்குது அந்த விஷயம் தான். இது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிஸ்ப்ளே, பின்னாடி மெமரி கார்டு இல்ல, இன்டெப்த்தான சாண்ட்விச்க்கான ஆப்ஷன் தான். இது ஒரு வகையான சாண்ட்விச் மொபைல்னு தான் சொல்லுவாங்க Nokiaவ எல்லாருமே. இவ்வளோ விஷயங்கள் இருந்தும், எப்படி இத்தன விஷயத்த இதுக்குள்ள கொண்டு வந்தாங்க? Nokiaவுக்கு மட்டுமே அந்த வெளிச்சம் தெரியும். திரும்ப Nokia வந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. சீக்கிரமா வந்தா நல்லா தான் இருக்கும். ஆனா, இப்ப இருக்க காம்படிஷன் படி கஷ்டம் தான். ஆனா பார்க்கலாம். ஏதாவது ஒரு காலம் Nokiaவுக்கும் வராமயா போயிரும். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.